ப்ரொபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். பாத்தீங்களா, ஒரு கட்சி கொடிக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா? அது வந்து ஏடிஎம்கே கொடியா இருக்கலாம், இல்ல டிஎம்கே கொடியா இருக்கலாம். எந்த கொடியா இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். அதுவும் ரூலிங் கவர்மெண்டா இருக்காங்க, அதுவும் டிஎம்கே ரூலிங் கவர்மெண்டா இருக்காங்க அப்படின்னா அந்த கொடிக்கு தனியாவே ஒரு பவர் இருக்கும். என்னப்பா எதுவுமே சொல்லாம மொட்டையா கொடியை பத்தி, கட்சி கொடியை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, காலையிலே இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, பார்க்கல அப்படின்னாலும் அந்த வீடியோவெல்லாம் போய் பார்க்க வேணாம். காலையில இந்த விஷயத்துல ஆக்சுவலா என்ன சொல்லப்பட்டது, இப்போ இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு உல்டாவா மாத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுறேன். காலையில வீடியோலயே சொல்லியிருந்தேன், இத மாதிரி ஒரு கட்சி கொடி சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் வருது அப்படின்னா அதுல விக்டிம் வந்து அக்யூஸ்டா மாத்தப்படுவாங்க, அக்யூஸ்ட் வந்து விக்டிமா மாத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே உல்டா தான் இப்போ காலையில இருந்து இந்த டைமுக்குள்ள இந்த சம்பவத்துல நடந்திருக்கு. காலையில ஆக்சுவலா வந்த விஷயம் என்ன, சொல்லப்பட்ட விஷயம் என்ன, ஆதாரபூர்வமா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஈசிஆர்ல ஒரு 3 பெண்கள், அவங்க ஃபேமிலியை சேர்ந்த ஒரு 2 பேர் அப்படின்னு ஒரு 5 பேர் வந்து முட்டுக்காடு பகுதியில் வந்து நின்று அங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பகுதியில் வந்த 2 கார்ல வந்த பசங்க வந்து ஒரு 8 பேர் ட்ரிங்க் பண்ணிட்டு அலப்பறை பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த கார் முன்னாடி நிறுத்தி அவங்களை அச்சுறுத்துற மாதிரி செய்யறது, அங்கிருந்து ஒரு நபர் இறங்கி ஒடியாடுறது. ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்தது. ஸோ அவங்களுக்கு அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியல. அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பெண்கள், அந்த ஃபேமிலி என்ன பண்றாங்க அப்படின்னா காரை எடுத்துட்டு போறாங்க. பட் அந்த 2 கார்ல இருந்தவங்க சும்மா விடல, திரும்ப அவங்களை வந்து துரத்திட்டு போயிட்டு முன்னாடி காரை வந்து ஈசிஆர்ல மெயின் ரோட்ல முன்னாடி காரை நிறுத்திட்டு இவங்களை போவிடாம பண்றது, அவங்க ரிவர்ஸ்ல வராங்க, வழி தெரியாம, இதெல்லாமே அவங்க வந்து வீடியோவா எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவங்க பயப்படுறது, இவங்க கத்துறது, ஸோ இவங்க வேற வழியே இல்லாமல் காரை திருப்பிக்கிட்டு ஒரு யூ டர்ன் எடுத்துட்டு திரும்ப எந்த வழியில் வந்தாங்களோ அந்த வழியிலே திரும்ப போகிறது, இதை மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது. அப்பயுமே இந்த காரில் இருந்தவங்க விடல, திரும்ப அவங்களை துரத்திட்டு போய் ஒரு இடத்த வந்து கார்னர் பண்ணி கார்லாம் நிறுத்திட்டாங்க. பட் அங்கே வந்து இந்த பப்ளிக் இருப்பாங்கல்ல, சில பேர் வந்து இந்த சம்பவம் நடந்த இடம் பப்ளிக்கே இல்லாத இடம், அதனால தான் அந்த அளவுக்கு துணிச்சலாக அவனுங்க வந்து போதையில் என்னென்னமோ செஞ்சுருக்காங்க. காரில் வேற கட்சி கொடி வேற இருக்குல்ல, ஸோ செம்ம துணிச்சலாக பண்ணியிருக்கானுங்க. பட் துரத்திட்டு போயிட்டு அவங்க கார்னர் பண்ண இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பப்ளிக் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம். ஸோ அங்கே போனதுனால பப்ளிக் எல்லாம் நிறைய கூடினதுனால வந்து அவனுங்க வந்து திரும்ப கார் எடுத்துட்டு போயிடுறானுங்க. ஸோ இந்த சம்பவம் காலையிலேருந்து இந்த வீடியோ அப்படிங்கிறது வைரல் ஆகிட்டு இருந்தது. இந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னா ஜனவரி 25ஆம் தேதி இரவு நடந்தது. ஸோ இது சம்பந்தமா 26ஆம் தேதி அந்த கார்ல இருந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தவங்க வந்து போயிட்டு காணத்தூர் போலீஸ் ஸ்டேஷன், இந்த சம்பவம் அந்த ரீஜன் வந்து காணத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வருது. ஸோ அங்க போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ இது சம்பந்தமா யார் இந்த சம்பவத்தை செஞ்சா, ஏன்னா அந்த கார் வந்து அந்த ஈசிஆர்ல தான் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ அந்த சிசிடிவி எல்லாம் பார்த்தா ஈஸியா அந்த காரோடைய நம்பரை வச்சு அந்த காரோடைய ஓனர் யாரு, அதை அன்னைக்கு யார் வந்து டிரைவ் பண்ணிட்டு வந்தா அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதே டைம்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த கார்ல திமுகவோட கட்சி கொடி இருக்கிறதுனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலா அந்த பசங்க வந்து கார் ஓட்டிட்டு வந்தானுங்கல்ல, அலப்பறை பண்ணானுங்கல்ல, இந்த பெண்கள் அச்சுறுத்தினானுங்கல்ல, அவனுங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலா இந்த பெண்களையே விக்டிமா மாத்துவது, அதாவது அக்யூஸ்டா மாத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரி இப்போ எப்படி உல்டாவா மாத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து, அதாவது அந்த பசங்க வந்து 2 காரை வச்சுட்டு ஓரமா நின்னானுங்களாம். இந்த பெண்கள் வந்து ஓட்டிட்டு வரப்போ அவனுங்க கார்ல வந்து இடிச்சிட்டு நிக்காம வந்துட்டாங்களாம். ஸோ அதனால அவனுங்க துரத்தி வந்து இவங்களை, இந்த பெண்கள் போற காரை வந்து துரத்தி வந்து வழியில நிறுத்தி எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேளு, எங்க காரை வந்து இடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பசங்க அந்த பெண்கள் கிட்ட கேட்டானுங்களாம். ஸோ அந்த டைம்ல இந்த பெண்கள் எடுத்த ஃபுட்டேஜ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு காலையில இந்த சம்பவம் முழுசா வந்து இப்ப தலைகீழா மாத்தப்பட்டிருக்கு. ஸோ இது சம்பந்தமா ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருப்பாங்கல்ல, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டர் பேசுறாரு. பேசுறப்போ அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, போலீஸ் கூட அப்படி சொல்லல, போலீஸ் கூட காலையில எங்கள்கிட்ட பேசுறப்போ நாங்க சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இப்படி ஒரு ஸ்டோரி மாறி வருது இல்ல, அது கிடையவே கிடையாது. நீங்க வேணா உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா ஈசிஆர்ல ஃபுல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும், நீங்க எடுத்து செக் பண்ணீங்கன்னா நல்லா தெரியும் அவங்க எங்க வந்து எங்களை பிளாக் பண்ணாங்க, நாங்க எங்கேயாவது அவங்க கார்ல மோதி இருக்கோமா அப்படிங்கிற விஷயம் முழுசா வந்து சிசிடிவில தெரியும். ஸோ அதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கிடையாது, போலீஸும் வந்து அதை மாதிரி சம்பவம் நடந்தது அப்படின்னு எங்க கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவித்தனமா சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் தாங்க காலையில ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, நான் அப்பவே சொல்லியிருந்தேன் இது முழுசா மாற்றப்படும், ஏன்னா அந்த கார்ல வந்து கட்சி கொடி இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ முழுசா இந்த விஷயம் வந்து உல்டாவா மாற்றப்பட்டிருக்கு.
விக்டிம் வந்து கிட்டத்தட்ட அக்யூஸ்டா மாற்றப்பட்டுட்டாங்க. அக்யூஸ்ட் வந்து அவங்க வந்து கோவத்தில் பண்ணிட்டாங்க, அதாவது இவங்க இடிச்சிட்டு போனதுனால அந்த கோவத்தில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றப்பட்டிருக்கு. ஸோ யாரு அந்த 8 பசங்க இருக்காங்கல்ல, 2 காரில் வந்து 8 பசங்க குடிச்சிட்டு வம்பு பண்ண பசங்க, ஸோ அவங்க யாரு அப்படின்னு தேடுறதுக்கான அந்த பணி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. 2 ஸ்பெஷல் டீம் வந்து ஃபார்ம் பண்ணி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை தேடுறதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு டைம் அப்படின்னு தெரியல. ஏன்னா காரோடைய நம்பர் அப்படிங்கிறது கிளியரா தெரியும். நம்பரை வந்து நம்ம ஒரு காமன் மேனா அடிச்சு போட்டாவே அந்த கார் வந்து யார் பேர்ல இருக்கு, என்ன ஏரியா அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ போலீஸுக்கு இது ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் ஆனாலும் இந்த விஷயம் வந்து இப்போ ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்குல்ல, அண்ணாமலை எடுத்து பேசுறார், அரசியல் தலைவர்கள் எடுத்து பேசுறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த டைம்ல இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆற போட்டோம் அப்படின்னா இன்னும் 2 நாள் கழிச்சு விக்டிம் அந்த பெண்கள் செல்லியும் கூப்பிட்டு இங்கேயும் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தையில் நடத்தி இனிமேல் இது மாதிரி நடக்காதுப்பா, இந்த விஷயத்தை அமைதியா விட்டுருங்க அப்படின்னு பேச்சுவார்த்தையோட முடிச்சிட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த உல்டாவா இந்த விஷயம் மாத்துறது அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால வெளியில இருந்து பாக்குறப்போ தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் இருக்குல்ல, அதுல வந்து அந்த எஃப்ஐஆரை யார் லீக் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்து ரொம்ப சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க, அதை கண்டுபிடிக்கணும். அவங்க அதுக்கு காரணமா இருந்த அதிகாரிகளோட சேலரியிலேருந்து எடுத்து அதை வந்து காம்பன்சேஷனா இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதனால அந்த எஃப்ஐஆர் வந்து எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிற வேலை அப்படிங்கிறது ரொம்ப சிவியரா தமிழ்நாடு போலீஸ் தரப்புலேருந்து போயிட்டு இருக்கு. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பத்திரிகையாளர்கள் இருப்பாங்கல்ல, ஏன்னா அதை வந்து ஒரு 14 பேர் தான் டவுன்லோட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் போலீஸ் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அந்த 14 பேர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பிடிச்சி இந்த என்கொயரி அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா மோசமா மொபைலை பிடுங்கி வச்சுக்கிறது, ஏன் பிடுங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றது கிடையாது, அவங்கள பற்றின எல்லா டேட்டாவும் வாங்கி வச்சுக்கிறது, மிரட்டுறது, இப்படின்னு நிறைய விஷயங்கள். அதாவது இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டார்ச்சல் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டர்ஸுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. ஸோ ரிப்போர்ட்டர் இந்த பத்திரிகையாளர் சங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த விஷயத்துல உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பெட்டிஷன் இன்னைக்கு விசாரணைக்கு வந்ததுங்க. ஸோ அதுல உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பெட்டிஷன் சம்பந்தமா இப்போ வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எங்களை வந்து போலீஸ் வந்து டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த பெட்டிஷன் சம்பந்தமா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஏன்னா ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கதான் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ இது சம்பந்தமா நீங்க ஏதாவது பேசணும் சொல்லணும் அப்படின்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சங்கத்துக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் சம்பந்தமா இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு அப்படிங்கிறத போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்த கண்டிப்பா இந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபாலோ பண்ணி இந்த கேஸை வந்து விசாரிக்கணும். இஷ்டத்துக்கு அந்த போலீஸோட அத்துமீறல் இருக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாம ப்ராப்பரா இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவும் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த கேஸ்லயும் சரி, இந்த பாதிக்கப்பட்ட பெண் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் இருக்குல்ல, ஸோ இந்த கேஸ்லயும் ஏதாவது டெவலப்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட சொல்றேன். அதே மாதிரி இந்த 8 பசங்க ஈசிஆர்ல காரை மறிச்சு தகராறு பண்ணானுங்கல்ல, ஸோ அந்த பசங்க யாரு அப்படின்னு தெரிய வந்தது அப்படின்னா உடனடியா அந்த விஷயத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஏன்னா அந்த 8 பசங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். ஏன்னா எந்த அளவுக்கு காலையில இந்த விஷயம் சாயங்காலம் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த 8 பேர்ல யாராவது ஒருத்தராவது அங்க அதாவது ஒரு பெரிய நபரோட பையனா இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.